மாறன் சீரியலில் நாளைக்கு ஒரு செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். அரவிந்துக்கு வந்து ஒரு லவ்வர் இருக்காங்க. அவங்க வந்து கர்ப்பமாக இருக்காங்க. அந்த விஷயத்தை வந்து எப்படியோ பிருந்தா வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாறன் மாமா, நீ ஒன்றும் கவலைப்படாத, அக்கா கிட்ட காலில் விழுந்தாவது இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டியது என்னோட பொறுப்புன்னு பிருந்தா செம்ம எமோஷ்னலாக வந்து மாறனை ஹக் பண்ணிட்டு பேசுகிறாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட். அரவிந்த் வந்து அவங்க ரூமில் வந்து பதட்டமாக இருக்காங்க. ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. யார்கிட்ட இருந்துடா ஃபோன் வருது அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சமாளிக்கிறாங்க. மறுபடி கால் வருது, என்ன நந்தினி கிட்ட இருந்தா அப்படின்னு, தயவு செஞ்சு பேசாமல் இருடா அப்படிங்கிறப்ப கரெக்டாக அவங்க அப்பா வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து கேட்குறாங்க, என்ன விஷயமாப்பா, மாப்பிள்ளை வந்து கீழே கூப்பிட்றாங்க, நீ முதல்ல கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறப்ப முகூர்த்தத்துக்கு நேரமாச்சுல்ல அப்படின்னோடனே, உன் முகத்தில் வந்து ஒரு சந்தோஷமே தெரியலையே, ஏன் ஒரு பதட்டம் தெரியுது, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னா, இல்லை ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சமாளித்ததுக்கப்புறம், சரி ஆஃபீஸில் லீவ் கொடுத்துருக்காங்களே, வேறு எதுவும் இல்லை, அந்த காரெல்லாம் வந்து செம சந்தோஷமாக இருக்குது, ஓட்டி பார்க்குறதுல அவ்வளோ ஆர்வமாக இருக்கேன், நம்ம கல்யாணம் முடிச்சுட்டு அதில் தான் போகிறோம், நீ வந்து எல்லா நம்பிக்கையும் காப்பாற்றிடுடா, எதுவும் பிரச்சனை இல்லைன்னா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, நீ தைரியமாக கீழே போ அப்படின்னு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டதுக்கப்புறம் ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கப்போ வந்து புது நம்பராக இருக்குது, எதுக்கும் எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வந்து கரெக்டாக யோசித்த மாதிரியே நந்தினி தான் ஃபோன் பண்ணுறாங்க. டக்குன்னு ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணிடுறாரு. அரவிந்த் வந்து மாறன் சொன்னதை வந்து ஒரு செகண்ட் நினச்சிருக்காங்க, உன்னை பற்றின விஷயம் எல்லாமே வந்து தெரிய வரும், அப்போ தெரிய வர்றப்ப நானே வந்து மணமேடையில் வந்து வீரா காலத்தில் தாலி கட்டுவேன், அது கூடிய சீக்கிரம் நடக்கும் பாரு அப்படின்னு சொன்னதை வந்து ஒரு வேளை மாறன் தான் கேம் விளாட்றானா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காப்புல அரவிந்த். அதே சமயத்தில் கீழே வந்து ராமச்சந்திரன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. வீராவோட அம்மா வந்து, ரொம்ப நன்றி, இந்த மாதிரி வந்து வீரா கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்குறது இது வரைக்கும் வந்ததுக்கு அப்படின்னு. என்னம்மா பேசுகிற, என் பொண்ணுமா, நான் வார்த்தைக்காக சும்மா சொல்லலை, உண்மையிலே மனசு வந்து சந்தோஷப்பட்டு தான் கொடுக்குறேன், எல்லா விஷயங்களுமே செய்கிறேன். ஏன்னா வீராவோட குணத்துக்கு ரொம்ப தங்கமான பொண்ணு, அப்படி ஒரு பொண்ணு வந்து குடும்பத்தை தாங்குன்னு தாங்க வைப்பாரு, அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம், எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாமா, அவளோட மனசு வந்து யாருக்குமே வராது அப்படின்னு எமோஷ்னலாக பேசிகிட்டு இருப்ப. மாறனை வந்து புரிய வச்சதுக்கு காரணமே வந்து கண்மணி தானே, கண்மணியே எங்கள் குடும்பத்துக்கு வந்து மிகப்பெரிய சொத்து அப்படின்னு பேசிகிட்டு இருக்காப்புல. நீ மட்டும் வந்து மாறன்கிட்ட இந்த பொறுப்பெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லாமல் இருந்ததுன்னா நான் மாறனை புரிஞ்சிருக்கவே மாட்டேன். என்னம்மா அம்மா சொல்கிறீங்க, இதெல்லாம் என்னோடய கடமை தானே, மாறன்கிட்ட வந்து எல்லாமே நல்ல குணம் உங்ககிட்ட இருக்கிறது அப்படியே இருக்குது, அதை வந்து நான் வந்து யாருக்கும் தெரியாமல் இருந்தது இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் கூப்பிட்டோன்னே போயிடுறாங்க. இதே மாதிரியே நல்ல பேர் எடுத்து இருக்கணும் அப்படின்னு கண்மணியை பார்த்து சொன்னானே, இதுக்கே நம்ம சிறப்பாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டு கரெக்டாக வந்து மாறன் வந்து உள்ளே வராங்க. வீரா வந்து நல்லா வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருங்க, மேக்கப்லாம் அவளுக்கு வந்து நிறையெல்லாம் போட வேணாம், லைட்டாக போட்டிருந்தா போகிறோம், அவன் இயற்கையாகவே அழகு தான் அப்படின்னு சொல்லிடுறான். என்ன இவன் கொஞ்சம் கூட மனசில் வந்து கவலையே இல்லாமல் இப்போ இவன் மாப்பிள்ளை மாதிரி வந்து இப்படி சொல்லிட்டு போயிட்டுருக்கான் அப்படின்னு வந்து கண்மணி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. விடு, எதுவாக இருந்தாலும் அவன் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கஷ்டப்பட போகிறத வந்து சந்தோஷப்பட போகிறோம்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு கண்மணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து வீரா கிட்ட வந்து தனியாக பேசுகிறதுக்காக வந்து உள்ளே வந்து மாறன் வந்து போகிறாப்புல. போனோன்னே வந்து இங்கே சூர்யாவும் சரி பிருந்தாவும் 2 பேரும் வெளியில் வந்துட்டு கரெக்டாக டோர்கிட்ட என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போன்ட்டு ஒட்டு கேட்கலான்ட்டு கேட்குறாங்க. வீரா கிட்ட வந்து சொல்கிறாங்க மாறன் வந்து, அப்புறம் டைம் ஆகிடுச்சு பாரேன், மேற்கொண்டு வந்து எப்போ வேணான்னு சொல்ல போகிறேன், எப்போ என்னை ஏற்றுக்க போகிறேன் அப்படின்னோடனே, என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கியா, ரொம்ப கொஞ்சம் ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்க, நானும் போனால் போகுதுன்னு இருக்கேன், நீ வந்து லிமிட்டை தாண்டி போயிட்டுருக்க, என் கழுத்தில் தாலி கட்டாத வரைக்கும் என் லவ்வர்னு சொன்னல, இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னா இல்லையான்னு பாரு, அரவிந்த் தான் வந்து என் கழுத்தில் தாலி கட்ட போகிறாரு, அதை உன்னால் மாற்றவே முடியாது அப்படின்னோடனே, வீரா நீ இது விளையாட்டுக்கு பேசுகிறியா இல்லை தெரிஞ்சு தான் பேசுகிறியா, ஏன் இப்படி என் மேலே உள்ள கோவத்தில் வந்து நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கிற, இது வந்து உன் வாழ்க்கைக்கே பெரிய பிரச்சனையாக இருக்கும், அரவிந்த் அவ்வளோ நல்லவன் இல்லை அப்படின்னோடனே, என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்னு பார்க்குறியா, என் மனசை கடைசி வரைக்கும் மாற்ற முடியாது, உன் மேலே எனக்கு எந்த லவ்வும் கிடையாது, அதை நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு எனக்கு சுத்தமாக புரியலை, நானும் உங்ககிட்ட சொல்லி பார்த்துட்டேன், இதுக்கு ஒரே தீர்வு, நான் அரவிந்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீ அமைதியாகிடுவேல்ல, அதுக்காகவாவது நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னோடனே, இங்கே பாரு நீ வந்து என் மேலே என்ன கூட கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் சொல்லவே இல்லையே, இந்த கல்யாணத்தை மட்டும் நிப்பாட்டிரு, அவன் குடும்பம் வந்து வந்து ஆரம்பத்திலே பார்த்தேன்ல காசு வாங்கி எல்லாமே கேட்குறாங்க அப்படின்னு சொன்னப்போ நீ கொஞ்சம் பேசாமல் இருக்கியா, அதை தான் அவர் வந்து தெளிவுபடுத்திட்டார்ல, அவங்க அப்பா அம்மா வந்து என் காலில் கூட விழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாப்புல. இதுக்கப்புறம் அவன் சொல்கிறதெல்லாம் நாடகம், இது கூடவா உனக்கு புரியலை அப்படின்னு கேட்டோன்னே, வேண்டாம் நீ வந்து எதுவும் பேசாத அப்படின்னோடனே, நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை மட்டும் கேளு அப்படின்னு, நான் வந்து உன்னை வந்து மனப்பூர்வமாக காதலிச்சது உண்மை, அதை வந்து நீயும் உனக்கும் நான் எவ்வளவோ சொல்லி புரிய வச்சு பார்த்துட்டேன், ஆனால் கடைசி வரைக்கும் நீ வந்து மாற மாட்டேன்னு சொல்லி என்னை வேண்டான்னு சொல்கிற பார்த்தியா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து
ஒரு ஆசை இருக்கும் இப்படிப்பட்ட பொண்ணு கிடைப்பான்லான்னு. ஆனால் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து இவ கிடைச்சா. அப்படி இருந்தும் வந்து என்னை வந்து தவற விட்டுட்டேன் பார்த்தியா, அது உன்னோட வந்து முடிவுனால எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு எமோஷ்னலாக வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல. பரவாயில்ல, உனக்காக வந்து நான் இன்னொரு பொண்ணை வந்து காதலிக்க போகிறதும் கிடையாது, கல்யாணம் பண்ணிக்க போகிறதும் கிடையாது. நீ உன் வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வாழு, எனக்கு அதுதான் தேவை அப்படின்னு மாறன் வந்து சொல்கிறாங்க. இல்லை மாறா, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறப்ப நீயும் நல்லா இருக்கணும்ல, அதுக்காகவாவது நான் சொல்கிறத கேளு அப்படின்னு. நீ சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீ உன் வாழ்க்கையை பாரு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், உன்னோட தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் எந்த காலத்துலையும் விட்டு கொடுத்துறாத. அதுதான் உனக்கு நல்ல பாதுகாப்பாக இருக்கும். பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க. இந்த நான் உனக்காக ஆசையாக இந்த புடவை மட்டும் கொடுத்தேன், இதை மட்டும் வாங்கிக்க அப்படின்னு வந்து மாறன் வந்து கொடுக்குறாப்புல. கொடுத்தோன்னே வந்து எனக்கு டைம் ஆகிடுச்சு, நீ கொஞ்சம் வெளியில் போறியா? சரி, என்னை வெளில போக சொல்கிற, யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்கன்னு வேறு பேசுகிற. சரி, நான் கிளம்பிடுறேன் அப்படின்ட்டு ரூமை விட்டு வெளியில் வராங்க. அந்த சமயத்தில் அரவிந்தோட லவ்வர் வந்து கரெக்டாக வந்துடுறாங்க. வந்தோடனே தனியாக அழைச்சிட்டு வந்து பேசுகிறாப்புல அவங்க வந்து நந்தினி கிட்ட. ஆமாம், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? என்னைய வந்து காதலிச்சிட்டு நீ இப்போ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறிய அப்படின்னு. ஆமாம், உன்னைய காதலிச்சா எனக்கு என்ன கிடைக்க போகுது? இவங்க வந்து நிறையா வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொத்துலேருந்து எல்லாம் லைஃபே செட்டில் ஆகிடலாம், அதுக்காக தான் இப்படி நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப. என்ன அப்போ வந்து நான் உன்னை வந்து எவ்வளோ ஆசையாக விரும்பினேன், நீயும் தானே விரும்பினேன். ஆமாம், யார் இல்லைன்னா இப்போ பாரு வந்து இப்படி என்னை ஏமாத்துறியே, நான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டுறேன்னா இல்லையான்னு பாரு, போய் சொல்லி அப்படின்னோடனே அரவிந்தை வந்து பலாருன்னு அடிக்கிறாங்க. அடித்ததுக்கப்புறமேட்டுக்கு இங்கே பாரு, தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி பேசாமல் இரு அப்படின்னோடனே, இங்கே பாரு, நீ அப்பாவாக போகிறேன், நானும் அம்மாவாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த சொன்னோன்னே, அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீ கொஞ்சம் நேரம் இந்த பேசாமல் இருந்தேன்னா உனக்கு கொஞ்சம் காசு கொடுப்பேன், அதை வச்சுட்டு நீ உன் வாழ்க்கையை வந்து வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வந்து இல்லை, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்கள வந்து இந்த பக்கம் ரூமில் வந்து நான் தள்ளி வச்சுட்டு இந்த பக்கம் கதவை சாத்திட்டு இந்த பக்கம் அரவிந்த் கீழே வந்துடுறாப்புல. அதே சமயத்தில் மாறன் வந்து கண் கலங்கிக்கிட்டே வந்து ரூமை விட்டு வெளில வந்தோடனே சூர்யா வந்து டக்குன்னு ஃபேஸை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறாங்க, மாறன் அழுதுட்டு இருக்கான், அவன் வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான்னொன்னே இந்த பக்கம் பிருந்தா ஓடி வராங்க. ஓடி வந்து, மாமா நீங்கள் வந்து எவ்வளோ நல்லவர் தெரியுமா அப்படின்னு, உங்களை நான் ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு மாறனை வந்து அழுன்னு அழுகுறாங்க பிருந்தா. அழாத பிருந்தா, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, அழாத, நீ தைரியமாக இருக்கணும், சின்ன பொண்ணு, இதுக்கெலாம் போய் கவலைப்படலாமா அப்படின்னோடனே. இல்லை மாறன் மாமா, நீங்கள் வந்து என் அக்காவுக்கு ஏற்ற ஜோடி, உங்களை விட ஒரு நல்லவங்க வந்து யாருமே இந்த உலகத்தில் வந்து அவளை சந்தோஷமாகவும் பார்த்துக்க மாட்டாங்க. நீங்கள் விடுங்க, அவகிட்ட வந்து நான் பேசி உங்களை வந்து ஏற்றுக்க வைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணுமோ நான் அதை செய்கிறேன். அவள் காலில் விழுந்தாவது இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டுறேன் அப்படின்னா. வேண்டாம் பிருந்தா, இதெல்லாம் வந்து நீ வந்து போட்டு மனசை குழப்பிக்காத. அவள் ஏற்கனவே என்னால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாதான்னு இப்போ சொல்லிட்டு தான் என்னை வந்து வெளியில் அனுப்பியிருக்கா. இப்போ வந்து நீ மேற்கொண்டு எனக்காக பேசினா வந்து சங்கடம் தான் வரும், விட்டுரு அப்படிங்கிறாங்க. ஐ லவ் யூ மாமா அப்படிங்கிறாங்க. அதோட